விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற மாணாக்கர்களின் கனவை தனது சொந்த செலவில் நிறைவேற்றியுள்ளார் தூத்துக்குடியை சேர்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி அருகே பண்டாரம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அங்கு தலைமை ஆசிரியராக உள்ள பொன்ராஜ் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது மாணவர் ஒருவர், நம்மால் விமானத்தில் எப்போது செல்ல முடியும் என ஆதங்கத்துடன் கேட்டுள்ளார். மற்ற மாணவர்களும் விமானத்தில் பறக்க ஆசையாக உள்ளதாக கூறியுள்ளனர். எங்க பாடத்துல விமானம் வந்ததுனால எங்க சார்ட்ட நாங்க கேட்டோம். எங்க சார் உடனே எங்களை ஃப்ரீயா கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நாங்க அரசு பள்ளியில தான் படிக்கோம். நாங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலினால எங்களை சார் ஃப்ரீயா கூட்டு போறேன்னு சொன்னாங்க. மாணவர்களின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்த தலைமை ஆசிரியர் பொன்ராஜ் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு 18 மாணவர்களை அழைத்துச் செல்ல இண்டிகோ விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்தார். விமானத்தில் பறக்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்த மாணவ மாணவிகள் தாங்கள் எதிர்பார்த்தபடியே தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் ஏறி உற்சாகமாக பயணித்தனர். அவங்களுக்கு ட்ரெயினில் ஏறி பழக்கம் கிடையாது, ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டை வண்ணாந்து பார்த்து பழக்கம். ஆனால் இன்றைக்கி அவங்களே அந்த ஃப்ளைட்டில் அவங்க பறக்க போகிறாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களால பணம் கட்ட முடியாது. உடனே அந்த 18 பேருக்குரிய பணத்தையும் நானே ஷேர் பண்ணுறேன். அவங்க பிள்ளைங்க இலவசமாக வர்றாங்க. 18 மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்ல 1,20,000 ரூபாய்க்கு தனது சொந்த செலவில் தலைமை ஆசிரியர் பொன்ராஜ் விமான டிக்கெட் எடுத்துள்ளார். நல்லாசிரியர்கள் உள்ளவரை மாணவர்களின் கனவுகள் நனவாகும் என்பதற்கு இந்தச் சம்பவம் மேலும் ஒரு சான்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.